வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நம்ம பின்னோக்கி பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல யோவான் ஒரு திரளான கூட்ட ஜனங்களை பார்த்தார். இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்களாகவும் தங்களுடைய கைகள்ல குருத்தோலை பிடித்தவங்களாகவும் வெள்ளை அங்கிகள் தரித்திருந்தவர்களாகவும் இருந்தாங்க. இந்த திரளான ஜனங்கள் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகளையும் உபத்திரவத்திலிருந்து வந்தவங்களாகவும் விசுவாசத்தை காத்துக்கிட்டவங்களாகவும் இருந்தாங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தக சுருள்ல இருக்கக்கூடிய 7வது முத்திரையை உடைக்கிறார். இந்த 7வது முத்திரை உடைக்கும் போது யோவான் எதை பார்க்கிறாரு? அந்த காட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன? வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்திலேயும் 9வது அதிகாரத்தில் என்ன நடக்க போகுது, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தியை கொடுத்தது அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம். நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை நேசிக்கக்கூடியவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சபையாருக்கு மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல யோவான் எதை பார்க்கிறார்? அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல பயங்கரமான காட்சிகள் எல்லாம் யோவான் பார்த்திருப்பார். 4 குதிரை வீரர்கள் போனதையும் பலிபீடத்தின் கீழே இருந்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி மகா சத்தமிட்டு கூப்பிட்டதையும் 6வது முத்திரை உடைக்கப்படும் போது சூரியனும் கருத்து போனதையும் சந்திரன் ரத்தம் போல மாறினதையும் நட்சத்திரங்கள் பூமியில விழுந்ததும் இவ்வளவு பயங்கரமான காட்சியை பார்த்தாரு. 7வது அதிகாரத்துல மகா சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கக்கூடிய திரளான ஜனங்களை யோவான் பார்த்தார். ஆனா வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 7வது முத்திரை உடைக்கப்படும் போது அரை மணி நேரம் அமைதி அங்க வருது. இந்த முறை அமைதி வருது அப்படின்னா இது இதை காட்டுது. கொஞ்சம் யோசிச்சுப்பார். ரொம்ப நேரம் சத்தமா இருந்துட்டு இடம் திடீர்னு அமைதி ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க முக்கியமான ஒரு விஷயம், பயங்கரமான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறதையும் உன்னுடைய கவனத்தை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். சரி, இந்த அரை மணி நேரம் அமைதி என்ன ஆச்சு அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம். 2வது வசனம், பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காலம் கொடுக்கப்பட்டது. யோவான் எதை பார்க்கிறாரு கவனிச்சிங்களா? 7 தூதர்களை பார்க்கிறாரு. இந்த 7 தூதர்கள் கையில 7 எக்காலங்கள் இருந்தது. எக்காலம்ங்கிறது எச்சரிக்கை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆபத்து வருது அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த எக்காலம். இங்க யோவான் பார்க்கும்போது 7 தூதர்கள் 7 எக்காலங்களை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்திலையும் எக்காலங்கள் ஊதப்படுது. இந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது அடுத்த ஆபத்து வருது. 6 முத்திரைகள் உடைக்கப்படும் போது வந்த ஆபத்துக்களை விட இந்த 7 எக்காலங்கள் ஊதப்படும் போது வந்துகிற ஆபத்துகள் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இந்த 7 எக்காலங்களையும் தேவன் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது வரக்கூடிய ஆபத்துகளுக்கு தண்டனைகளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் இருந்தது அப்படின்னா வெளிப்படுத்தல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்துல தேவன் மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். தேவன் கிறிஸ்தவர்ல மட்டும் விரும்பக்கூடியவர் கிடையாது. தேவன் கிறிஸ்தவர் இல்லாதவரையும் விரும்புறாரு, தேவபக்தியானவரையும் விரும்புறாரு, அவபக்தியானவரையும் விரும்புறாரு. அவபக்தியானவற்றின் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த நீடிய பொறுமையா இருக்கிறதுக்கான காரணம் மனம் திரும்பணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 7 எக்காலங்களுக்கான நோக்கம் அவபக்தியா இருக்கக்கூடிய ரோம ராஜ்யம் மனம் திரும்பணும். இவங்க மனம் திரும்பாத பட்சத்துல தண்டனைகள் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். இவங்க கடைசி வரைக்கும் மனம் திரும்பல அப்படின்னா அவங்களுக்கான இறுதி தண்டனை அங்க வழங்கப்படுது. அப்போ யோவான் 7வது முத்திரை உடைக்கப்படும் போது 7 தூதர்களை அவர் பார்க்கிறார். இந்த 7 தூதர்களுமே 7 எக்காலங்களுடையவங்களா இருக்கிறாங்க. இதை மட்டும் தான் பார்த்தாரா அப்படின்னா இல்ல. அடுத்தது என்ன பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். 3வது வசனம், வேறொரு தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. யோவான் பார்க்கும்போது வேறொரு தூதன் வாராரு. இந்த தூதனுடைய கையில் என்ன இருந்தது? அவனுடைய கையில் என்ன இருந்தது பாருங்க, பொற்கலசம் இருந்தது. இந்த பொற்கலசம் தூபம் காட்டுவதற்கானது. இவன் பலிபீடத்தின் மேல் ஏறி நின்றான். அவனுக்கு என்னது கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஜெபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு படிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவருக்கு உபத்திரங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறவர் உபத்திரவப்பட்டு அந்த உபத்திரவத்திலிருந்து ஜெயிச்சு அவர் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கிட்டு முடிவு பறிந்து தன்னுடைய விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கறதான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய முக்கியமான செய்தி. இந்த உபத்திரவத்திலையும் இந்த சோதனைகளிலையும்
நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜெபம். நாம் உபத்திரவப்படும் போதும் நம்ம கஷ்டப்படும் போதும் தேவனிடத்தில் நம்ம ஜெபம் செய்யும் போது, தேவனிடத்தில் நம்ம கேட்கும் போது அவர் நம்மளை பலப்படுத்துறார், நம்மளை தைரியப்படுத்துறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த இடத்துல பவுல் அவரை வேதனைப்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. அவருடைய சரீரத்தில் இருந்த ஒரு பலவீனம் அவரை வேதனைப்படுத்தக்கூடிய சாத்தானுடைய ஆயுதமா இருந்தது. அது அவர் உபத்திரவப்படுத்திட்டே இருந்தது. இப்போ இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெபம். இந்த ஜெபம் பண்ணும்போது அவர் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமா இருக்கும். நான் உங்கள்கிட்ட தான் இருக்கிறேன், இந்த பலவீனம் இல்லை, இதோட பெரிய பலவீனத்தையும் உன்னால் தாண்ட முடியும் அப்படிங்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்போ இங்க வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்துல உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல், நம்மளுடைய ஜெபங்கள் தேவனுக்கு முன்னாடி எழும்பக்கூடிய தூப வர்க்கமான புகையை போல இருக்குது. நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அதற்கான பலனை கொடுக்கிறார். யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நம்ம செய்யற ஜெபம் மிகப்பெரிய வல்லமை உள்ளதா, நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான செய்தி, உபத்திரவப்படும் போது, கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது நம் ஜெபம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய ஜெபம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக எழும்புகிறது. தேவன் நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிறாரு, அதற்கான பலனை அளிக்கிறாரு அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். அடுத்த வீடியோல இந்த 7 எக்காலங்கள் என்ன செய்தியை கொடுக்குது, இதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.